ஒரு நாள் வந்துட்டு அவளுடைய அம்மா ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா, அந்த இடத்துல தன்னுடைய பொண்ணை வந்து பாட சொல்கிறாங்க. நீ மட்டும் ஒழுங்காக பாடிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதாவது உனக்கு வந்து 20 வயசு ஆக போகுது, அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா உன்னுடைய 3 ஆசையை வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால என்ன பண்ணுறா அப்படின்னா எந்த டவுட்டும் இல்லாமல் அந்த பாட்டை வந்து ரொம்ப அழகாக வந்து பாடி காமிக்கிறாளா. இதனால அவங்க ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாங்க. இப்போ தன்னுடைய 3 விஷயம் தன்னுடைய அம்மா கிட்டே கேட்டுட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாளா, அவங்களும் சரி கற்றுத்தரேன்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவதாக தன்னுடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதாவது குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, சண்டை போட்டு ஓடி போயிருப்பா, அவளை வந்து சமாதானப்படுத்தி என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாளா. அதுக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க. மூணாவதாக வந்துட்டு நைட் டைம் வந்துட்டு நான் லேட்டாக வந்தேன்னா நீங்கள் வந்து என்னை வந்து திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தன்னுடைய பொண்ணு வந்து யாரையோ லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த பையனால் தன்னுடைய பொண்ணு வந்து எந்த விதத்துலையும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்களா. ஆரம்பத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரோட மீட்டிங்குமே ரொம்பவும் வந்து அழகாக தான் இருக்குது. ஆனால் திடீர்னு இந்த பொண்ணு வந்து மென்டலி வந்து டிசேபிள் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அவன் டோட்டலாக மாறிடுறானா. இப்போ ஹீரோயினால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியல. இப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறாளா, அதனால என்ன பண்ணுறான்னா அவனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து கார் பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. திடீர்னு ஊடல வர ஒரு கார் அடித்து கீழே விழுந்துடுறாளா. இதை பார்த்துட்டு பயந்து போய் ஹீரோவோ இறங்கி ஓடி வரான். பார்த்தா அவளுக்கு எதுவும் ஆகலை, நல்லதாக இருக்காளா. அவனை பார்த்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியலையா. கோபத்தில் இதுக்காக வந்து என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காளா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பாவமாக போயிடுது. இருந்தாலும் கோபம் அந்த இடத்த விட்டு போயிடுறானா. இவன் இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறதுனால இந்த பொண்ணு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. தான் அம்மாவோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காளா, ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்களும் வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனால் அவ்வளோ அழுதுட்டே என்னுடைய இதயம் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கான், அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஃபஸ்ட் டைமாக தான் பொண்ணை போட்டு கண்டுபடி திட்டி விட்டுறாங்களா. இப்படியே வந்து இந்த பொண்ணு ரொம்ப சோகமாகவே இருந்துட்டு இருக்காளா. திடீர்னு ஒரு நாள் வந்து அவளுடைய அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளை மீட் பண்ணுறதுக்காக வரான். ஏன்னா எந்த அளவுக்கு இவ வந்துட்டு அவனை வந்து மிஸ் பண்ணுறாளோ அதே அளவுக்கு இவனும் வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பானா. அதனால அவளை விட்டுட்டு இவனாலையும் இருக்க முடியாது. அதனால இனிமேல் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த பொண்ணை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து நின்றுட்டு இருப்பானா. அன்னைக்கு நாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த பொண்ணோட வந்து ஊர் சுற்றிட்டு இருக்கான். லாஸ்ட்டில் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை வந்து கிஸ் பண்ண இதை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட அம்மாவோ அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த காதல் எப்போவுமே இந்த மாதிரி தான், எப்போ யார் மேலே ஏற்படும் அப்படின்றத யாருனாலையுமே வந்து சொல்ல முடியாது. ஒரு வித இந்த மாதிரி உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ட்ரை பண்ணாலும் வந்து யாராலையும் வந்து அவங்கள பிரிக்க முடியும். இந்த பையனோட இந்த காதல் வந்து சரியானது தானா, அந்த பொண்ணோட அம்மா வந்து பயப்படுறது வந்து சரிதானா, உங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.